யார் இந்த தூய ஆவியார்? விவிலியத்தில் ஆழமான சிந்தனைகளையும் பல ஆராய்ச்சி தேடல்களையும் உருவாக்கிய கருத்துக்களில் தூய ஆவியானவர் பற்றிய சிந்தனையும் மிக முக்கியமானதாகும். கத்தோலிக்க திரு அவை தனது பாரம்பரிய விசுவாசத்தின்படி அவரை திருத்துவத்தின் மூன்றாவது ஆளாக ஏற்றுக்கொண்டு நம்புகிறது. எபிரேய மொழியில் ரூவாக் ஹெகோதெஸ் என்ற சொல் தூய மூச்சு அல்லது தூய காற்று என்று பொருள்படும். கிரேக்க மொழியில் நெவ்மா ஹகியோன் என்பது தூய மூச்சு அல்லது தூய ஆவி என்று பொருள்படும். லத்தீன் மொழியில் ஸ்பிரித்துஸ் சாந்தும் என்பது தூய ஆவி அல்லது உயிரூட்டும் ஆவி என்று பொருள்படும். எபிரேய மொழியில் இந்த சொல் பெண்பால் வடிவிலும், கிரேக்க மொழியில் நடுநிலை பாலிலும், லத்தீன் மொழியில் ஆண்பால் வடிவிலும் பயன்படுத்தப்படுவதால் புனித ஜெரோம் கடவுள் பாலின வேறுபாடுகளை கடந்தவர் என்று வலியுறுத்துகிறார். முதல் ஏற்பாட்டில் கடவுள் தேர்ந்தெடுக்கும் நபர்களை உற்சாகப்படுத்தி உந்துகின்ற இறை வல்லமையாக இந்த ஆவி வர்ணிக்கப்படுகின்றார். குறிப்பாக நீதிபதிகள், இறைவாக்கினர்கள், அரசர்கள் ஆகியோரை இந்த ஆவி ஆட்கொள்கின்றார். இறைவாக்குரைத்தல், கனவுகளுக்கு விளக்கமளித்தல், மக்களை வழி நடத்துதல் போன்றவை இந்த ஆவியின் முக்கிய பணிகளாக காட்டப்படுகின்றன. குறிப்பாக இறைவாக்கினர்கள் இந்த ஆவியின் மனிதர்களாக கருதப்பட்டனர். முதல் ஏற்பாட்டில் பெரும்பாலும் இந்த ஆவியார் தனிப்பட்ட ஆளாக அல்லாமல் கடவுளில் செயற்படும் வல்லமையாகவே காட்சியளிக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் தூய ஆவியாரை பற்றிய சிந்தனை முதல் ஏற்பாட்டு விசுவாசத்திலிருந்து வளர்ச்சி பெறுகிறது. நற்செய்தியாளர்களான லூக்கா, யோவான் மற்றும் திருத்தூதர் பவுல் ஆகியோர் தூய ஆவியாரை பற்றிய சிந்தனைகளை இயேசுவின் வாழ்வினுடனும் பணியுடனும் நெருக்கமாக இணைத்து விளக்குகின்றனர். மாற்கு நற்செய்தியாளர் இயேசு தூய ஆவியில் திருமுழுக்கு கொடுப்பார் என்றும், திருமுழுக்கின் போது அவர் மீது தூய ஆவியார் இறங்கினார் என்றும், தூய ஆவிக்கு எதிரான குற்றம் மிகவும் பாரதூரமானது என்றும் எடுத்துரைக்கின்றார். அத்துடன் இயேசு அசுத்த ஆவிகளை விரட்டும் நிகழ்வுகளையும் பதிவு செய்கின்றார். மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவரின் பிறப்பு நிகழ்வுகளில் தூய ஆவியாரின் செயற்பாட்டை விரிவாக விளக்குகின்றார். மரியாள் தூய ஆவியாரின் வல்லமையால் கருத்தரிக்கின்றார். இயேசுவின் பிறப்பு திட்டம் முழுதும் தூய ஆவியாரின் செயலால் நிறைவேறுகின்றது. லூக்கா நற்செய்தியில் மரியா, சக்கரியா, எலிசபெத்து, திருமுழுக்கு யோவான் மற்றும் சிமியோன் ஆகியோர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்றனர். இயேசுவின் திருமுழுக்கில் தூய ஆவியார் அவர் மீது இறங்குகின்றார். பின்னர் அவரை பாலை நிலத்திற்கு கொண்டு செல்கின்றார். அவருடைய பணியில் தொடர்ந்து உடனிருந்து வழிநடத்துகின்றார். இறுதியில் அதே ஆவியாரை இயேசு தம் சீடர்களுக்கு கொடுத்து உலகமெங்கும் நற்செய்தியை அறிவிக்கும் பணிக்காக அனுப்புகின்றார். திருத்தூதர் பணிகள் நூல் தூய ஆவியாரின் செயற்பாட்டை மிகவும் ஆழமாக விளக்குகின்றது. சில அறிஞர்கள் இந்த நூலை தூய ஆவியாரின் நற்செய்தி என்று கூட அழைக்கின்றனர். திரு அவையின் வளர்ச்சி, மறைபணி, துணிவு, சாட்சியம் ஆகிய அனைத்திற்கும் பின்னால் தூய ஆவியாரின் செயற்பாட்டை இந்த நூல் தெளிவாக காட்டுகின்றது. பவுல் தூய ஆவியாரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிரசன்னமாக காட்டுகின்றார். கிறிஸ்துவையும் தூய ஆவியாரையும் பிரித்து புரிந்து கொள்ள முடியாது என்பது அவரது நம்பிக்கை. முதல் ஏற்பாட்டைப் போல அல்லாமல் பவுல் தூய ஆவியாரை தனித்த ஆளாக சித்தரிக்கின்றார். மேலும் தூய ஆவியாரின் கொடைகளையும் கனிகளையும் தனித்தனியாக விளக்குகின்றார். குறிப்பாக ரோமியர் திருமுகத்தின் 8ஆம் அதிகாரம் தூய ஆவியார் அருளும் புதிய வாழ்வை பற்றிய அற்புதமான விளக்கமாக அமைந்துள்ளது. இவர்களின் சிந்தனைகளை தாண்டி யோவான் நற்செய்தியாளர் தூய ஆவியாரின் உள்ளார்ந்த அனுபவத்தை விவரிக்கின்றார். யோவான் தூய ஆவியாரை துணையாளர் என்று அழைக்கின்றார். புதிய பிறப்பு தூய ஆவியாராலேயே நிகழ்கின்றது என்றும், இயேசு போதித்த அனைத்தையும் விளக்கி புரிய வைப்பவர் தூய ஆவியாரே என்றும் அவர் கற்பிக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிரசன்னம் திரு அவையில் தொடர்ந்து நிலைத்திருப்பது தூய ஆவியாரின் வழியாகவே நடைபெறுகிறது என்பது
யோவானின் முக்கியமான இறையியல் பார்வையாகும். மத்தேயு நற்செய்தியும் திருமுகங்களும் தூய ஆவியாரை திருத்துவத்தின் மூன்றாவது ஆளாக பல இடங்களில் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. எனவே தூய ஆவியார் திருத்துவத்தின் மூன்றாம் ஆள் என்பது கத்தோலிக்க திரு அவையின் விசுவாச உண்மையும் பாரம்பரிய பிரகடனமும் ஆகும். இது தூய ஆவியாரின் காலம். ஆண்டவருடைய உயிர்ப்பிற்கு பின்னர் தூய ஆவியாரின் காலம் தொடங்கியுள்ளது. நாம் இப்போது வாழ்கின்ற காலம் தூய ஆவியாரின் காலமாகும். இதன் பொருள் இயேசுவின் காலம் முடிந்து விட்டது என்பதல்ல, மாறாக இயேசுவின் மீட்பு பணியை உலகிலும் திரு அவையிலும் தொடர்ந்து செயற்படுத்துகின்ற காலம் என்பதாகும். தூய ஆவியார் இயேசுவிலிருந்து பிரிந்தவர் அல்ல. அவர் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் அன்பின் ஆவியார். ஆகவே தூய ஆவியாரின் செயற்பாடு எப்போதும் கிறிஸ்துவை நோக்கியே நம்மை வழி நடத்துகின்றது. அவர் தன்னையே மையப்படுத்துவதில்லை, மாறாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றார். இயேசு தமது மனித உடலோடு உலகில் வாழ்ந்த காலம் நிறைவுற்றது. ஆனால் அவர் உலகை விட்டு பிரியவில்லை. தூய ஆவியாரின் வழியாக அவர் தொடர்ந்து தமது திரு அவையில் வாழ்ந்து செயற்படுகின்றார். இந்த காலம் ஆண்டவரின் இரண்டாம் வருகை வரை நீடிக்கக்கூடியது. அந்த நாளையும் நேரத்தையும் தந்தை மட்டுமே அறிவார். ஆகவே நாம் காலங்களை கணக்கிடுவதில் அல்ல, விசுவாசத்தில் நிலைத்திருப்பதிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். தூய ஆவியாரின் கனிகள். புனித பவுல் கலாத்திய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22-23 தூய ஆவியாரின் கனிகளை பற்றி அழகாக எடுத்துரைக்கின்றார். தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இந்த கனிகள் மனித முயற்சியால் மட்டும் உருவாகுபவை அல்ல. தூய ஆவியாரின் செயற்பாட்டிற்கு நம் வாழ்க்கையை திறந்துவிடும் போது அவை இயல்பாக நம்முள் வளரத் தொடங்குகின்றன. அன்பு. அன்பு என்பது தூய ஆவியாரின் முதல் கனியும் அனைத்து கனிகளுக்கும் அடித்தளமும் ஆகும். மனிதனை கடவுளின் சாயலாக வெளிப்படுத்துவது அன்பே. அன்பு வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீர்மானம், ஒரு செயல், ஒரு வாழ்க்கை முறை. அன்பின் எதிர்ப்பதம் வெறுப்பு மட்டுமல்ல, பல நேரங்களில் உணர்ச்சியற்ற தன்மையும் அன்பிற்கு எதிரானதுமாகும். பிறருடைய மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் பங்கேற்கும் மனம் இல்லாத போது அன்பு குறைகிறது. உண்மையான அன்பு தன்னையே கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கும். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது இன்பத்திற்கு ஒப்பானதல்ல. இன்பம் வெளிப்புற சூழ்நிலைகளால் வரக்கூடும், ஆனால் மகிழ்ச்சி உள்ளார்ந்த நிலை. ஏழ்மையிலும் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதேவேளை செல்வத்தின் நடுவிலும் ஒருவர் மகிழ்ச்சியின்றி வாழலாம். தூய ஆவியார் நமக்குள் குடியிருக்கும் போது இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற உறுதியிலிருந்து உண்மையான மகிழ்ச்சி பிறக்கின்றது. அமைதி. அமைதி என்பது வெறும் போரின்மை அல்ல, அது கடவுளோடு, பிறரோடு, தன்னோடு நல்ல உறவில் வாழும் நிலையாகும். இன்றைய உலகம் அதிகாரம், ஆயுதம், பொருளாதாரம் ஆகியவற்றின் மூலம் அமைதியை உருவாக்க முயல்கிறது. ஆனால் நிலையான அமைதி மனித இதயத்தில் தொடங்குகின்றது. கடவுளின் ஆவியால் நிரம்பிய இதயம் அமைதியை உருவாக்கும். பொறுமை. பொறுமை பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உள்ளார்ந்த வலிமையின் அடையாளமாகும். பொறுமை உடையவர் சூழ்நிலைகளால் ஆளப்படுவதில்லை, மாறாக தன்னுடைய உணர்வுகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்துகிறார். இறைவன் நம்மோடு பொறுமையாக நடந்து கொள்வதைப் போல நாமும் பிறரிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பரிவு. பரிவு என்பது பிறருடைய துன்பத்தை உணர்ந்து அதில் பங்கெடுக்கும் மனநிலை. மனிதனின் இதயத்தில் இறைவனின் சாயல் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் குணம் இதுவே. பிறருடைய கண்ணீரை கண்டு நெகிழாத இதயம் மெதுவாக கடினமடைகிறது. பரிவு நிறைந்த இதயம் மட்டுமே இறை அன்பை உலகிற்கு வெளிப்படுத்த முடியும். நன்னயம். நன்னயம் என்பது நல்லதை தேர்ந்தெடுக்கும் உள்ளார்ந்த மனப்பாங்காகும். மனிதன் இயல்பிலேயே நன்மைக்காக படைக்கப்பட்டவன். சூழ்நிலைகள் சில நேரங்களில் அவனை வழி தவற செய்தாலும் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தின்
நன்மைக்காக ஏக்கம் தொடர்கிறது. தூய ஆவியார் இந்த நன்னயத்தை வளர்த்து நன்மை செய்வதில் மகிழ்ச்சியை காணும் இதயத்தை உருவாக்குகின்றார். நம்பிக்கை இல்லாமல் மனித வாழ்க்கை முன்னேற முடியாது. நாளை சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் மனிதன் உழைக்கின்றான், வாழ்கின்றான், போராடுகின்றான். கிறிஸ்தவ நம்பிக்கை வெறும் எதிர்பார்ப்பு அல்ல, உயிர்த்த ஆண்டவரின் வாக்குறுதியில் வேரூன்றிய உறுதியாகும். இந்த நம்பிக்கையை நமக்குள் உயிர்ப்புடன் வைத்திருப்பவர் தூய ஆவியாரே. கனிவு என்பது வலிமையற்றோர்களின் பண்பு அல்ல, உண்மையான வலிமையின் வெளிப்பாடாகும். கடினமான வார்த்தைகளை விட கனிவான வார்த்தைகள் இதயங்களை மாற்றுகின்றன. இன்றைய உலகில் பலர் அன்பையும் ஆறுதலையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நமது வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்படும் கனிவு இறைவனின் முகத்தை அவர்களுக்கு காட்ட முடியும். தன்னடக்கம் என்பது சுதந்திரத்தை இழப்பதல்ல, மாறாக உண்மையான சுதந்திரத்தை அடைவதாகும். தன்னை ஆளக்கூடியவரே உலகையும் சரியாக எதிர்கொள்ள முடியும். கோபம், ஆசை, பேராசை, அகந்தை ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் ஆற்றலை தூய ஆவியார் நமக்குள் வளர்க்கின்றார். தன்னடக்கம் உள்ளவர் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாளர். தூய ஆவியாரின் கொடைகள். தூய ஆவியாரின் கனிகளைப் போலவே தூய ஆவியாரின் கொடைகளும் கிறிஸ்தவ வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன. கடவுள் மனிதருக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு தூய ஆவியாரே. அவர் நமக்குள் வாழும்போது இறைவனின் பிள்ளையாக வாழ நம்மை தயார்படுத்துவதற்காக சிறப்பான ஆன்மீக வரங்களை அருள்கின்றார். இவையே தூய ஆவியாரின் 7 கொடைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கொடைகள் வெறும் அறிவுத்திறன்களோ அல்லது மனித இயல்பின் குணங்களோ அல்ல, மாறாக கடவுளின் தூண்டுதல்களுக்கு நாம் எளிதாக செவிமடுக்கவும் அவரது திருவுளத்தின்படி வாழவும் உதவவும் இறையருளின் வரங்களாகும். இந்த 7 கொடைகளை பற்றி எசாயா இறைவாக்கினர் இவ்வாறு கூறுகின்றார்: ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். அது ஞானமும் அறிவுணர்வும் ஆலோசனையும் வல்லமையும் அறிவும் ஆண்டவருக்கு பயபக்தியும் அளிக்கும் ஆவியாக இருக்கும். திரு அவையின் பாரம்பரிய விளக்கத்தில் இந்த 7 கொடைகள் பின்வருமாறு விளக்கப்படுகின்றன. ஞானம் என்பது வெறும் கல்வி அறிவு அல்ல. அதிக நூல்களை வாசிப்பதும் ஞானம் அல்ல. வாழ்க்கையின் அனைத்தையும் கடவுளின் பார்வையில் காணும் திறனே உண்மையான ஞானம். ஞானம் பெற்றவர் செல்வத்தை விட இறையருளை உயர்வாக மதிப்பார். துன்பத்திலும் கடவுளின் செயற்பாட்டை காண்பார். நிலையற்றவற்றை விட நிலையானவற்றை தேர்ந்தெடுப்பார். உலகம் வெற்றியை வெளிப்புற சாதனைகளால் அளவிடுகின்றது. ஆனால் ஞானம் கொண்டவர் மனித வாழ்வின் உண்மையான நோக்கம் கடவுளோடு இணைந்து வாழ்வதே என்பதை உணர்த்துகின்றார். அறிவுணர்வு. இறை மறை உண்மைகளை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் வரமே அறிவுணர்வு. திருவிவிலியத்தை பலமுறை வாசித்தும் சில நேரங்களில் அதன் ஆழமான பொருள் நமக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அதே இறைவார்த்தை நம் இதயத்தை தொடுகிறது. வாழ்க்கையின் ஒரு நிகழ்வில் அதன் பொருள் திடீரென வெளிப்படுகிறது. இது தூய ஆவியாரின் அறிவுணர்வு கொடைகளின் செயற்பாடாகும். இந்த கொடை இறை வார்த்தையை ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகிறது. விசுவாசத்தின் மறையுண்மைகளை உணர செய்கிறது. வாழ்க்கை நிகழ்வுகளில் இயேசுவின் செயற்பாட்டை கண்டறிய உதவுகிறது. ஆலோசனை. வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகள் பல நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. எந்த பாதை சரியானது, எந்த தீர்மானம் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப உள்ளது என்ற கேள்விகள் எழுகின்றன. இத்தகைய நேரங்களில் சரியான வழியை தேர்ந்தெடுக்க உதவுவது ஆலோசனை கொடையாகும். இந்த கொடை நன்மையையும் தீமையையும் பிரித்தறிய உதவுகிறது. மனச்சாட்சியின் குரலை உணர செய்கிறது. பிறருக்கு நல்ல அறிவுரை வழங்கும் திறனை அளிக்கிறது. இறைவனின் விருப்பத்தை தேடி நடப்பவர்களுக்கு இந்த கொடை மிகப்பெரிய வழிகாட்டியாக அமைகின்றது. திடம் அல்லது வல்லமை. திடம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் வீரத்தை கொடுக்கும் வரமாகும். திருத்தூதர் பேதுரு ஆண்டவரை மறுத்தவர். ஆனால் பெந்தகோஸ்தே நாளில் தூய ஆவியாரை பெற்ற பின்
ஆயிரக்கணக்கான மக்கள் முன் துணிவுடன் நற்செய்தியை அறிவித்தார். இந்த மாற்றத்திற்கு காரணம் தூய ஆவியாரின் திடக்கொடை. இந்த கொடை துன்பங்களை தாங்க உதவுகிறது, சோதனைகளில் நிலைத்திருக்க வலிமை அளிக்கிறது, விசுவாசத்திற்காக அஞ்சாமல் சாட்சியம் அளிக்க செய்கிறது, பயத்தை வென்று உண்மையில் நிலைநிறுத்துகிறது. அறிவு. இந்த அறிவு உலகியல் அறிவியல் அறிவை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக உலகையும் வாழ்க்கையையும் கடவுளின் படிப்பாக புரிந்து கொள்ளும் வரமாகும். இந்த கொடை படைப்பின் வழியாக படைப்பாளரை அறிய உதவுகிறது. உலகப் பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக் கொடுக்கிறது. எல்லா நன்மைகளும் இறைவனிடமிருந்து வருகின்றன என்பதை உணர செய்கிறது. அறிவு என்ற இந்த வரம் இல்லையெனில் மனிதன் படைப்பையே கடவுளாக மாற்றி விடுவான். ஆனால் இந்த வரம் இருப்பதால் படைப்பின் வழியாக படைப்பாளரை கண்டடைவான். இறைப்பற்று. இறைப்பற்று என்பது தண்டனைக்கு பயந்து கடவுளை அணுகுவது அல்ல, அன்பான தந்தையாக அவரை நேசித்து வாழ்வதாகும். இந்த கொடை செபிக்க விருப்பத்தை வளர்க்கிறது, திருப்பலி மற்றும் திருச்சாதனங்களில் ஈடுபாட்டை அதிகரிக்கிறது, பிறரை சகோதர சகோதரிகளாக பார்க்க செய்கிறது, இரக்கத்தையும் கருணையையும் வளர்க்கிறது. இறைப்பற்று கொண்டவன் கடவுளுக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் வாழ்கின்றார். அவரது வாழ்க்கையில் இறை அன்பும் மனித அன்பும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும். இறையச்சம். இறையச்சம் என்பது தண்டனைக்கான பயமல்ல, மாறாக கடவுளின் மகத்துவத்தை உணர்ந்து அவரை மதித்து வாழும் மனநிலையாகும். ஒரு நல்ல பிள்ளை தன் அன்பான தந்தையை புண்படுத்த விரும்பாதது போல இறையச்சம் கொண்டவர் கடவுளின் அன்பை அவமதிக்க விரும்ப மாட்டார். இந்த கொடை அகந்தையை அகற்றுகின்றது, பணிவை வளர்க்கின்றது, பாவத்தை தவிர்க்க உதவுகிறது, கடவுளின் மகத்துவத்தை உணர செய்கிறது. இறையச்சம் என்பது அன்பின் உச்ச வெளிப்பாடாகும். கடவுளை நேசிப்பதால் அவருக்கு விரோதமானதை தவிர்க்கும் மனநிலையே உண்மையான இறையச்சம். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியாரின் கனிகளும் கொடைகளும் கிறிஸ்தவ வாழ்வின் இரு பெரும் செல்வங்களாகும். கனிகள் நம்முள் தூய ஆவியார் செயல்படுவதன் வெளிப்பாடுகளாக இருக்கின்றன. கொடைகள் அவரது வழி நடத்துதலுக்கு நாம் திறந்த மனதுடன் பதிலளிக்க உதவும் அருள் வரங்களாக இருக்கின்றன. பெந்தகோஸ்தே திருவிழாவை கொண்டாடும் இந்த நாளில் நம் இதயங்களையும் குடும்பங்களையும் திரு அவையையும் தூய ஆவியாரின் செயற்பாட்டிற்கு திறந்து வைப்போம். அவர் நமக்குள் அன்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வளர்ப்பாராக. அவர் அருளும் ஞானம், அறிவுணர்வு, ஆலோசனை, வல்லமை, அறிவு, இறைப்பற்று மற்றும் இறையச்சம் ஆகிய கொடைகள் நம் வாழ்வை நிறைவாக்குவதாக. வாரும் தூய ஆவியாரே, விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பி அன்பின் நெருப்பை அவர்களுக்கு மூட்டியருளும்.